இப்போ நம்ம கின்னி கா சோனா அந்த சாப்டர் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லெசன் பற்றின இன்ட்ரடக்ஷனும் லேखक பற்றின இன்ட்ரடக்ஷனும் வேற ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் அந்த லெசன் எதை பற்றினது அப்படின்றது நம்மளுக்கு புரியும். இப்போ லெசன் பார்க்கலாம். கின்னி கா சோனா, கின்னினுடைய சோனா, சோனால கின்னி கின்னி சோனா அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். शुद्ध सोना अलग है और गिन्नी का सोना अलग. கோல்டுலயே ரெண்டு விதமா இருக்கு. அதாவது शुद्ध सोना प्योर गोल्डன்றது வேற, गिन्नी का सोना அப்படின்றது வேற. गिन्नी के सोने में थोड़ा सा तांबा मिलाया हुआ होता है. गिन्नी का सोना அப்படின்றதுல என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டுல காப்பர் கலந்திருப்பாங்க, मिलाया हुआ होता है, इसलिए वह ज्यादा चमकता है और शुद्ध सोना में मजबूत भी होता है. அதனால தான் அது எப்படி இருக்கும்னா ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும். அதாவது நார்மல் கோல்டை விட இந்த கின்னி கா சோனா கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும். और शुद्ध सोना से मजबूत भी होता है. அந்த பியோர் கோல்டை விட ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறது இந்த கின்னி கா சோனா தான். औरतें अक्सर इसी सोने को गहने बनवा लेती है. விமன் பார்த்தீங்கன்னா ஆஃபன் இந்த மாதிரி அதாவது கின்னி கா சோனாவை தான் அவங்க ஜுவல்லா போட்டுக்கணும்னு கூட விரும்புவாங்க. फिर भी होता तो वह है गिन्नी का ही सोना है. எப்படி பார்த்தாலும் அது வந்து கின்னி கா சோனா தான், காப்பர் கலக்கப்பட்ட ஒரு சோனா தான் அப்படின்னு சொல்றாரு. शुद्ध आदर्श भी शुद्ध सोने की जैसे ही होते हैं. அதே மாதிரி தான் शुद्ध आदर्श ஒரு ஐடியல் ஒரு மாரல், அது எப்படின்னா शुद्ध सोना மாதிரி ஒரு பியோர் கோல்டு மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஐடியாலஜி. चंद लोग उसमें व्यवहारिकता का थोड़ा सा तांबा मिला देते हैं और चलाकर दिखाते हैं. चंद लोग मीन्स few people என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜியை व्यवहारिकता का थोड़ा सा तंबा मिला देते हैं. प्रैक्टिकला பார்க்கும்போது அதுல கொஞ்சம் காப்பரை கலக்குறாங்க, அதுதான் ப்ராக்டிகலிட்டி. காப்பரை கலக்குறாங்க और चलाकर दिखाते हैं, அதை வந்து அவங்க நடத்தியும் காட்டுறாங்க. तब हम लोग उन्हें प्रैक्टिकल आइडियोलॉजिस्ट कहकर उनका बखान करते हैं. அவங்களை நம்ம என்ன பண்றோம், இவங்க தான் प्रैक्टिकल आइडियोलॉजिस्ट அப்படின்னு சொல்லி அவங்கள பிரைஸ் பண்ணவும் செய்றோம். पर बात ना भूले कि बखान आदर्शों का नहीं होता बल्कि வியாவஹாரிக்தா கா ஹோதா ஹே. ஆனா இந்த பிரைஸ் பண்றோம் இல்லையா, இது வந்து அந்த மாரலை பத்தி நம்ம பிரைஸ் பண்ணல, அவங்களுடைய प्रैक्टिकलिटी பத்தி நம்ம பிரைஸ் பண்றோம். और जब व्यवहारिकता का बखान होने लगता है तब प्रैक्टिकल आइडियोलॉजिस्टों के जीवन से आदर्श धीरे धीरे पीछे हटने लगते हैं और उनकी व्यवहारिक सूझबूझ ही आगे आने लगती है. இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க லைஃப்லேருந்து அந்த ஐடியாலஜி அந்த மாரலை எடுத்துடுறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. और जब व्यवहारिकता का बखान होने लगता है, ஸோ இந்த ப்ராக்டிக்கலை பற்றி நம்ம ரொம்ப ப்ரைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க நம்ம என்னன்னு சொல்கிறோம், ப்ராக்டிக்கல் ஐடியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் சே ஆதர்ஷ் அவங்களோட லைஃப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாரலை வந்து பீச்சே ஹட்னே லக்தே ஹே. மாரல் வந்து அவங்க லைஃப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிடுது, ப்ராக்டிகலிட்டி மட்டும்தான் இருக்கு. அவர் உன்கி வியவஹாரிக் சூச் பூச் ஹி ஆகே ஆனே லக்தே ஹே. அதுதான் அவங்க எப்படி வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்றது மட்டும்தான் முன்னாடி தெரியுது. சூச் பூச் இஸ் இன்டென்ஷன், அவங்களோட ப்ராக்டிக்கல் இன்டென்ஷன்ஸ் மட்டும்தான் வெளியில தெரியும். சோனா பீச்சே ரகுக்கர் தாம்பா ஹி ஆகே ஆத்தா ஹே. ஸோ அது என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி அவங்களுடைய ஐடியாலஜி பின்னாடி போட்டு அவங்களோட ப்ராக்டிக்கலை மட்டும் அவங்க செய்யறாங்க அப்படின்னா சோனா பீச்சே ரகுக்கர், அந்த சோனா அந்த தங்கம் அப்படின்றது பின்னாடி போயிடுது, அவங்களுடைய அந்த தாம்பா காப்பர் மட்டும்தான் முன்னாடி தெரியுது. அவங்க வெளிப்புற சொசைட்டிக்காக அந்த ஷைனிங்கை மட்டும்தான் அவங்க காட்டுறாங்க அப்படின்னு மீன் பண்றாரு. चंद लोग कहते हैं गांधी जी प्रैक्टिकल आइडियोलॉजिस्ट थे, व्यवहारिकता को पहचानते थे, उसकी कीमत जानते थे, इसलिए वे अपने विलक्षण आदर्शों चला सके, वरना हवा में ही उड़ते रहते, देश उनके पीछे ना जाता. கொஞ்சம் பீப்புள் என்ன சொல்றாங்க அப்படின்னா காந்திஜி ப்ராக்டிக்கல் ஐடியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க, வியவஹாரிக்தா கோ பெஹச்சான்தே தே. ஸோ ப்ராக்டிக்கல் என்னன்றது அவருக்கு தெரியும், ப்ராக்டிக்கலா என்ன கொண்டு வரணுன்றது அவருக்கு தெரியும். உஸ்கி கீமத் ஜான்தே தே, அந்த ப்ராக்டிகபிலிட்டியை பத்தின கீமத் அந்த காஸ்ட் அவருக்கு தெரியும், அதனால அவர் வந்து ப்ராக்டிக்கல் ஐடியாலஜிஸ்டா இருந்தாரு அப்படின்னு கொஞ்சம் பீப்புள் சொல்றாங்க. இசிலியே வே அப்னே விலக்ஷன் ஆதர்ஷ் சலா சகே, அதனாலதான் அவருடைய விலக்ஷன் ஆதர்ஷ் அப்படின்னு சொல்றாங்க, யூனிக்கான அந்த மாரல் அந்த ஐடியாலஜியில் அவரால் கொண்டு போக முடிஞ்சது, அவர் ப்ராக்டிக்கலாக பார்த்ததுனால தான் அவரால் கொண்டு போக முடிஞ்சது அப்படின்னு கொஞ்சம் பீப்புள் சொல்கிறாங்க. வர்ணா ஹவாமேஹி உடுத்தே ரகுத்தே, இல்லைன்னா அவர் என்ன ஆகும், அவரோட ஐடியாலஜி எல்லாமே காற்றுல போயிருக்கும், அவர் அந்த ப்ராக்டிக்கல் விட்டு அங்கே கொண்டு வந்தனால தான் அவரால் போக முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. தேஷ் உன்கே பீச்சே நா ஜாத்தே, இல்லைன்னா மக்கள் எல்லாமே அவர் பின்னாடி போயிருக்க முடியாது அப்படின்னு கொஞ்சம் பீப்புள் சொல்கிறாங்க.
हाँ, पर गांधी जी कभी आदर्शों को व्यवहारिता के स्तर पर उतरने नहीं देते थे. இது எல்லாமே உண்மைதான். ஆனா காந்திஜி எப்பயுமே அவருடைய ஆதர்ஷம், அவருடைய மாரல பிராக்டிக்கல் அப்படின்ற இடத்துல, ஸ்தர் அப்படின்னா லெவல், प्रैक्टिकल அப்படின்ற லெவலுக்கு அவர் கீழே கொண்டு வரல. आदर्शों को व्यवहारिकता के स्तर पर उतरने नहीं देते थे, बल्कि व्यवहारिकता को आदर्शों के स्तर पर चढ़ाते थे. ஆனா அவர் இன்டர்ன் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிராக்டிகாலிட்டியை அந்த ஆதர்ஷ்க்கு அந்த மாரலுக்கு அங்க கொண்டு போனார். அதனாலதான் அவர் பின்னாடி தேஷ் பீப்புள் எல்லாருமே போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. वे सोने में तांबा नहीं बल्कि तांबे में सोना मिलाकर उसकी कीमत बढ़ाते थे. அவர் என்ன பண்ணாருன்னா, சோனால தாம்பாவை கலக்கல, அதாவது கோல்டுல காப்பரை கலக்கல, அதுக்கு பதிலாக காப்பர்ல சோனாவை கலந்து காப்பருடைய காஸ்டையும் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, कीमत बढ़ाते थे, காஸ்டையும் இன்க்ரீஸ் பண்ணாரு. इसलिए सोना ही हमेशा आगे आता रहता है. அதனால தான் அவருடைய ஐடியாலஜி தான் எப்பயுமே முன்னாடி வருது அப்படின்னு சொல்றாங்க. व्यवहारवादी लोग हमेशा सजग रहते थे. இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் பற்றியே யோசிச்சுட்டு இருக்கவங்க எப்பயுமே எப்படி இருப்பாங்க, ரொம்ப அலர்ட்டாக இருப்பாங்க. லைஃப்பை ப்ராக்டிக்கலாக பார்க்குறவங்க எப்பயுமே அலர்ட்டாக இருப்பாங்க. லாப் ஹானி கா ஹிசாப் லகாக்கர் ஹி கதம் உठाते थे. லாபம் என்னது, நஷ்டம் என்னது, இந்த மாதிரி கால்குலேஷன் பார்த்து தான் அவங்க லைஃப்பில் ஒரு ஸ்டெப்பும் அவங்க வைப்பாங்க. வே ஜீவன் மே சஃபல் ஹோते थे. லைஃப்பில் அவங்க சக்ஸஸும் ஆகுவாங்க. अन्यों से आगे भी जाते थे. மற்றவங்களோட அவங்க முன்னாடியும் போவாங்க. பர் क्या वे ऊपर चढ़ते हैं, என்ன ஆனால் அவங்க வந்து முன்னேறி போகிறாங்களா அப்படின்றது தான் क्वेश्चन. खुद ऊपर चढ़े और अपने साथ दूसरों को भी ऊपर ले चले, यही महत्व ही बात है. நம்மளும் முன்னேறணும், மற்றவங்களையும் முன்னேற்றணும், இதுதான் மகத்துவம். இதுதான் வந்து ரொம்பவும் உன்னதமான ஒரு விஷயம், மகத்துவ அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்காங்களா அந்த பிராக்டிக்கல் பீப்புள் அப்படின்றது அவருடைய क्वेश्चन. यह काम तो हमेशा ஆதர்ஷ்வாதி லோகோனே ஹி கியா ஹே. இந்த மாதிரி வேலைகள், அதாவது அவங்களும் முன்னேறுவாங்க, மற்றவங்களையும் முன்னேற்றுறது அப்படின்றது யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆதர்ஷ்வாதி லோகம், அதாவது ஐடியாலஜிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் இதை பண்ணுவாங்க. ப்ராக்டிக்கல் नॉलेज இருக்கவங்க இது பண்ண மாட்டாங்க. समाज के पास अगर शाश्वत मूल्यों जैसा कुछ है तो वह आशीर्वाद आदर्शवादी लोगों का ही दिया हुआ है. समाज के पास இன்னும் நம்ம சொசைட்டில சாஸ்வத் மூல்யம், எட்டர்னல் வேல்யூஸ் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நம்ம யாருக்கு கொடுக்கணும்னா, ஆதர்ஷ்வாதி லோகம், ஐடியாலஜிஸ்டுக்கு தான் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மோரலை ஃபாலோ பண்றாங்களே அவங்களுக்கு தான் இதை கொடுக்கணும். व्यवहारवादी लोगों ने तो समाज को गिराया ही है. இந்த பிராக்டிக்கலா போற பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பா நம்ம சொசைட்டியை கீழே தள்ளிட்டு அவங்க முன்னேறி இருக்காங்களே தவிர, இந்த மாதிரி மாரலை ஃபாலோ பண்றவங்க மாதிரி அவங்களும் முன்னேறி சொசைட்டியை முன்னேறினவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது லைஃப்ல வந்து என்ன ஒரு நிலைமை வந்தாலும் நம்ம அந்த மாரலை ஃபாலோ பண்ணணும், நம்மளுக்குன்னு இருக்கிற மாரலை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. என்னதான் தங்கத்து கூட காப்பர் கலக்கும் போது அது ஷைனிங்கா இருந்தாலும் தங்கம் தங்கம் தான் அப்படின்ற மாதிரி இந்த லெசன்ல அவர் சொல்லியிருக்காரு. இப்ப ஜேன் கி தேன் பார்க்கலாம். ஜேன் கி தேன் அப்படின்னா கிஃப்ட் ஆஃப் ஜென்னு அர்த்தம். जापान में मैंने अपने एक मित्र से पूछा, यहाँ के लोगों को कौन सी बीमारियां अधिक होती हैं. இப்போ ஆத்தர் அவரோட நடந்த ஒரு இன்சிடென்ட்டை சொல்றாரு. ஜப்பான்ல அவரோட ஃப்ரெண்டு கிட்ட அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இங்க இருக்கிற பீப்புளுக்கு எந்த மாதிரியான बीमारियां, இல்னஸ் அதிகமா வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. மான்சிக் உன்ஹோனே ஜவாப் தியா. மான்சிக் அதாவது மென்டல் இல்னஸ் தான் நிறைய வரும் அப்படின்ற மாதிரி அவர் ஆன்சர் பண்ணியிருக்காரு. यहाँ के 80% लोग मनोरुग्ण है. இங்க இருக்கிற 80% ஆஃப் பீப்புள் எல்லாருமே சைக்கோபேத்திக் அப்படின்னா என்ன, மென்டல் இல்னஸ் உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. इसकी क्या वजह, இதுக்கு என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி லேखक கேட்கிறாரு. कहने लगे, அவர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் பாருங்க. हमारे जीवन की रफ्तार बढ़ गई है. நம்ம லைஃப்னுடைய ரஃப்தார், அந்த ஸ்பீடு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லாருமே வாழ்க்கையை நோக்கி ஓடிட்டே இருக்கும். यहाँ कोई चलता नहीं बल्कि दौड़ता है. இங்க யாருமே நடக்கிறது கிடையாது, அதுக்கு பதிலா எல்லாரும் என்ன பண்றாங்க, தௌடுதா ஹை, எல்லாருமே ஓடி தான் போறாங்க. கோயி போல்தா நஹி பக்தா ஹை, யாரும் பேசுறது கிடையாது, பிளாபரிங் பண்றாங்க, அதாவது கடகடகடன் ஏதோ ஒண்ணு பேசுறாங்க. हम जब अकेले पढ़ते हैं तब अपने आपस लगातार बड़बड़ाते रहते हैं. எப்பெல்லாம் நாங்க தனியா இருக்கோமோ அப்ப கூட ஆப்ஸ் अपने आप से எங்களுக்குள்ளேயே கண்டினியூஸா ஏதோ ஒன்னத சொல்லிட்டு தான் இருக்கும், ஏதோ ஒன்னத யோசிச்சுட்டே தான் இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் இதை பண்ணணும், இப்படி பண்ணணும், நாங்க யோசிச்சுட்டே தான் இருக்கோம். அமெரிக்கா से हम
பிரதிஸ்பர்தா करने लगे. பிரதிஸ்பர்தா அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன். இந்த இடத்துல என்ன நம்ம மீனிங் எடுத்துக்கணும் அப்படின்னா அமெரிக்கா கூட நாங்க போட்டி போட ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. एक महीने में पूरा होने वाले काम एक दिन में ही पूरा करने की कोशिश करने लगे. ஒரு மாசத்துல செய்ய வேண்டிய வேலையை ஒரு நாள்ல செய்யற மாதிரியான நிறைய முயற்சிகள் கோஷிஷ் நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. वैसा भी दिमाग की रफ्तार हमेशा तेज ही रहती है. அதனாலதான் திமாக்னா நம்ம மைண்டினுடைய ஸ்பீடும் எப்பயுமே எப்படி இருக்குன்னா हमेशा ऑलवेज அதுவும் तेज ही रहता है, அதுவும் फास्टा ஓடிக்கிட்டே இருக்கு. उसी स्पीड का इंजन लगाने पर वह 1000 गुना अधिक रफ्तार से दौड़ने लगता है. அதுல வந்து ஸ்பீட் இன்ஜின் நாங்க வந்து இன்னும் போடுறோம். அதாவது நாங்க இன்னும் நிறைய யோசிக்க அது என்ன பண்ணுதுன்னா 1000 गुना அப்படின்னா 1000 டைம்ஸ் அதிகமான ஸ்பீட்ல அது ஓடுது. फिर एक क्षण ऐसा आता है जब दिमाग का तनाव बढ़ जाता है और पूरा इंजन टूट जाता है. இந்த மாதிரி ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்க மைண்ட் என்ன பண்ணுதுன்னா एक क्षण ऐसा आता है, ஒரு மூமெண்ட் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா திமாக் கா தனாவ், அந்த திமாகினுடைய ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகும் போது டக்குன்னு அந்த இன்ஜின் உடஞ்சும் போயிடுது. यही कारण है जिससे मानसिक रोग यहाँ बढ़ गई है. இந்த ரீசனால தான் இங்க இருக்கிற பீப்புளுக்கு வந்து அந்த மென்டல் இல்னஸ் அப்படின்றது ஜாஸ்தி ஆயிட்டே போகுது அப்படின்னு சொல்றாரு. शाम को वह मुझे एक டீ செரிமனி மே லே கயே. ஈவினிங் வந்து அவர் என்ன பண்றாரு, ஒரு டீ செரிமனி, ஒரு டீ பார்ட்டி மாதிரி அங்க கூட்டிட்டு போறாரு. சாய் பீனேக்கு யஹ்யேக்கு விதி ஹை, அதாவது சாய் டீ குடிக்கிறதுக்கு அது ஒரு விதி மாதிரி ஒரு ரூல மாதிரி அவங்க ஃபாலோ பண்றாங்க. என்ன ரூல்னு பார்க்கலாம். ஜப்பானி மே உசே சானோ யூ கஹதே ஹை. ஜப்பான்ல அதை என்ன சொல்றாங்கன்னா சானோ யூ அப்படின்ற ஒரு வேர்ட்ல சொல்றாங்க. வஹ் ஏக் चाहे मंजिले हिमारत थी. அது வந்து ஒரு 6 ஸ்டோரேட் பில்டிங். ஓகே, मंजिले அப்படின்னா ஸ்டோரேஜ், அந்த அபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இது 6 ஸ்டோரேட் बिल्डिंग जिसकी छत पर तख्ती की दीवारें वाली और ताथामी चटाई के जमीन वाली एक सुंदर पर्णकुटी थी. அந்த 6 ஸ்டோரேட் பில்டிங்கினுடைய சத், அந்த ரூஃபுக்கு மேல தஃப்தினா கார்டன் சொல்லணும், காட்டன் சொல்லுவாங்க. கார்ட்போர்டு மாதிரி கொஞ்சம் தக்கையா இருக்கிறது தான் காட்டன் சொல்லுவாங்க. தஃப்திக்கு திவாரும் வாலி, அந்த மாதிரி கார்ட்போர்ட்ல செஞ்ச ஒரு திவார் செவரு வச்சு, தத்தாமி சட்டாயினா மேட், அதை போட்டு ஜமீனி வாலி एक सुंदर पर्णकुटी थी. ஒரு மேட் போட்டு தான் இருக்காங்க. அந்த இடத்துல சேர்ஸ்லாம் கிடையாது. மேட் போட்டு ஒரு சின்ன पर्णकुटीனா சின்ன குடிசை மாதிரி மேல பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன ஹட்டு மாதிரி அந்த 6 ஸ்டோரேட் பில்டிங்க்கு மேல பண்ணிருக்காங்க. பாஹர் भेड़ब सा एक मिट्टी का बर्तन था. भेड़ब அப்படின்னா கிளம்சின்னு அர்த்தம். இப்போ என்ன மீன் பண்றாங்க, அந்த மிட்டி கா பர்தன் வந்து ஒரு ஷேப் இல்லாம ஒரு மாதிரி ஒரு அன்ஷேப்டா இருக்கு. भेड़ब सा एक मिट्टी का बर्तन था, ஒரு மண்ணாலான ஒரு வெசல் இருக்கு. उसमें पानी भरा हुआ था, அதுல வந்து தண்ணி போட்டு வச்சிருக்காங்க. हमने अपने हाथ पांव इसी पानी से धोए. நாங்க என்ன பண்ணோம்னா இந்த தண்ணியில எங்களுடைய கை கால்களை கழுவினோம். தௌலியே சே போஞ்சே அவர் அந்தர் கை, அங்க ஒரு டவல் இருந்தது, அதுல வந்து நாங்க போஞ்சே வைப் பண்ணிட்டு உள்ள போனோம். அந்த சாஜீன் பைட்டா தா, உள்ள சாஜீன் உட்கார்ந்து இருந்தாரு. ஹமே தேக்கர் வகு கடா ஹுவா, எங்களை பார்த்ததும் அவர் எழுந்து நின்னாரு. கமர் சுகாக்கர் உஸ்மே ஹமே பிரணாம் கியா. கமர் சுக்காக்கர், இந்த வெயிஸ்ட் இடுப்புன்னு சொல்லுவாங்க, இடுப்பு வளைஞ்சுதான் அவங்களாம் வந்து பவு பண்ணி தான் அவங்க வணக்கம் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் என்ன பண்ணாரு, கமர் சுக்காக்கர் உஸ்னே ஹமே பிரணாம் கியா, எங்களுக்கு அவர் வணக்கம் சொன்னாரு. தோஜோ அப்படின்றது அவங்களுடைய ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல சொல்றாங்க. ஆயியே தஷாரிஃப் லாயியே, அதாவது தஷரீஃப் லாயியே அப்படின்னா டேக் அ காம்ப்ளிமெண்ட் அப்படின்ற மாதிரி மீனிங். ஆயியே தஷரீஃப் லாயியே கஹுக்கர் ஸ்வாகத் கே, அப்படி சொல்லி இவங்களை வெல்கம் பண்றாரு. பைட்னே கி ஜகஹ் ஹமே திகாயி, உட்காரத்துக்கான இடத்தையும் நம்மளை காமிச்சு இங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு. அங்கீட்டி சுல்காயி, அங்கீட்டி அப்படின்னா வந்து அந்த நெருப்புன்னு அர்த்தம், அந்த அடுப்பு சரியா, அந்த ஸ்டவ்னு அர்த்தம். அதுல வந்து சுல்காயினா எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த அடுப்பு வந்து அந்த இடத்துல எரிஞ்சிட்டு இருக்கு. அங்கீட்டி சுல்காயி. உஸ் பர் சாய் தானி ரக்கி, அதுல வந்து சாய் தானி அதாவது டீ போடுறதுக்கான அந்த பாத்திரம் வச்சிருக்காங்க. பகல் கே கமரே மே ஜாக்கர் குச் பர்தன் லே ஆயே. பகல்னா அந்த சைட்ல, அவங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல சைட்ல போயிட்டு ஒரு பர்தனும் கொண்டு வராரு. तौलिये से बर्तन साफ किए विद द हेल्प ऑफ द टॉवल, அந்த बर्तन क्लीनும் பண்றாரு. सभी क्रियाएं इतनी गरिमापूर्ण ढंग से की कि उसकी हर भंगिमा से लगता था मानो
ஜெய் ஜெய்வந்தி கே சுர் குஜ் ரஹே ஹோ. அவர் ஒரு விஷயங்களும் சபி கிரியாயே இத்தனி கரிமா பூர்ண அப்படின்னா ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா, ரொம்ப அடக்கமா அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா செய்யறாரு. அந்த ஒரு மேனர்ல அவர் செய்யறாரு. எப்படி இருந்துச்சுன்னா ஹர் மங்கிமா மங்கிமான ஒரு போஸ் அவர் செய்யற ஒரு அந்த போஸுமே லக்தா தா மானோ ஜெயஜன்வந்தி. ஜெயஜன்வந்தினா அது வந்து ஒரு கர்நாடிக் மியூசிக்குடைய ராகம். ஜெயஜன்வந்திக்கு சுர், அதுக்கான அந்த தாளம் வந்து ராகம் குஜ் ரஹே ஹோ, அது வந்து எல்லா இடத்துலயும் எக்கோ கேட்கிற மாதிரி இருந்துச்சு அவருடைய ஒரு செயலும் சொல்றாங்க. वहां का वातावरण इतना शांत था कि चायधानी के पानी का गद बथाना भी सुनाई दे रहा था. அங்க இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் அவ்வளோ காமா இருந்துச்சு. அது எப்படி எது கூட சொல்றாங்க அப்படின்னா சாய்தானி கே பானி, அந்த டீ போட வச்சிருக்காங்க இல்லையா ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்துல வந்து தண்ணி கொதிக்குது, அது கூட சாய்தானி கே பானிக்கா கத் பதானா, அந்த கொதிக்கிற அந்த சவுண்டு கூட கேட்கிற அளவுக்கு இருந்துச்சு. அந்த இடத்துல அவ்வளோ ஒரு அமைதியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. चाय तैयार हुई. இப்ப வந்து டீ ரெடி ஆயிடுச்சு. उसने वह प्यालों में भरी. அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பவுல்ல போடுறாரு. फिर वे प्याले हमारे सामने रख दिए गए. அந்த प्याले வந்து பவுல வந்து இவங்க பக்கத்துலயும் வச்சிடுறாரு. वहाँ हम 3 मित्र ही थे. அங்க யார் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. इस विधि में शांति मुख्य बात होती है. இந்த ரூல், அதாவது இந்த சாயா குடிக்கிறாங்களே இந்த ரூல்ல வந்து முக்கியமான ரோல் என்ன ப்ளே பண்ணுதுன்னா அந்த சாந்தி, அமைதியா இருக்கணும்ன்றது முக்கிய ரூலிங்க. इसलिए वहाँ 3 से अधिक आदमियों को प्रवेश नहीं दिया जाता. அமைதியா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல 3 பேருக்கு அதிகமா அவங்க உள்ள விடுறது கிடையாது. प्याले में 2 कूंट से अधिक चाय नहीं था. அந்த பவுல்ல பாத்தீங்க அப்படின்னா 2 கூண்ட் அப்படின்னா கல்ப், 2 மடக்குக்கு தான் நம்ம 2 வாய் அப்படின்னு சொல்லுவோம், 2 மடக்குக்கான சாயை தான் அந்த இதுல இருக்கும். हम होठों से प्याला लगाकर एक एक बूंद चाय पीते रहे. நாங்க அதுக்கப்புறம் எங்க லிப்ஸ்ல அந்த பியாலாவை வச்சு ஒரு बूंद ஒரு ड्रॉपा குடிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. करीब 1.5 घंटे तक चुस्कियों का यह सिलसिला चलता रहा. 1.5 घंटे அப்படின்னா 1.5 ஹார்ஸ்க்கு வந்து அவங்க चुस्कियों அப்படின்னா ஜஸ்ட் சிப் பண்ணி மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தாங்க. चुस्कियों का यह सिलसिला चलता रहा था. இதே தான் அவங்க கண்டினியூஸா சிப் பண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க. पहला 10-15 मिनट तो मैं उलझन में पड़ा. फर्स्ट ஒரு 10 to 15 मिनट्स நான் ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்தேன். फिर देखा दिमाग की रफ्तार धीरे धीरे धीमी पड़ती जा रही थी. அதுக்கப்புறம் தான் என்ன எனக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த திமாக், இந்த மைண்டினுடைய ஸ்பீட் வந்து ரொம்ப அமைதியாச்சு. धीरे धीरे धीमी पड़ती जा, ரொம்ப அமைதியா அது ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. थोड़ी देर में बिल्कुल बंद भी हो गई. கொஞ்ச நேரத்துல ரொம்ப அமைதியாவும் ஆயிடுச்சு. मुझे लगा मानो अनंत काल में मैं जी रहा हूँ. என்ன தோணுச்சு அப்படின்னா ஒரு எட்டர்னல் லைஃப்ல நான் இருக்கணும், அந்த அமைதி வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை தந்தது அப்படின்னு சொல்றாரு. यहाँ तक कि सन्नाटा भी मुझे सुनाई देने लगा. அந்த மாதிரியான ஒரு அமைதி வந்து எனக்கு கேட்க, அந்த சைலன்ஸ் வந்து எனக்கு அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு எட்டர்னல் லைஃப்ல இருந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் எனக்கு வந்துச்சு. अक्सर हम या तो गुजरने हुए दिनों की खट्टी मिट्टी यादों में उलझे रहते हैं या भविष्य के रंगीन सपने देखते रहते हैं. अक्सर ஆஃபன் நம்ம எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா हम या तो गुजरे हुए दिनों, இது வரைக்கும் பாஸ் பை ஆன அந்த டேஸினுடைய கட்டி மீட்டி, அதாவது பேட் ஃபீலிங்கா இருக்கலாம் இல்ல நல்ல ஃபீலிங்கா இருக்கலாம், அதை பத்தியே நம்ம வந்து உள்ஜே ரகத்தேனா என்டாங்கிள், அதுல பின்னி பிணைஞ்சே நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம், அதை பத்தியே நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். யா பவிஷ்யக்கே ரங்கீன் சப்னே தேக்தே ரஹத்தே, இல்ல ஃபியூச்சர்ல நம்ம இப்படி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ட்ரீம்லயே வாழ்ந்துட்டு இருப்போம். हम या तो भूतकाल में रहते हैं या भविष्य काल में. இப்போ என்ன மீன் பண்றாருன்னா, ஒன்னு நம்ம பாஸ்ட் டென்ஸை பத்தி யோசிச்சுட்டு இருப்போம், இல்லைன்னா ஃபியூச்சரை பத்தி ட்ரீம் பண்ணிட்டு இருப்போம். அசல் மே தோனோ கால் மித்யா ஹை. உண்மையில பார்க்கும்போது இந்த 2 காலமுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மித்யா, ஒரு ஃபால்ஸ் தான். ஏன்னா போன லைஃபையும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, வர லைஃபையும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் வர லைஃப் நம்மளுக்கு நல்லா இருக்க போகுது. एक चला गया दूसरा आया नहीं है. हमारे सामने जो वर्तमान क्षण है वही सत्य है. ஒன்னு வந்து போயிடுச்சு, ஒன்னு இனிமே தான் வரப்போகுது. நம்ம முன்னாடி இருக்கிற இந்த வர்த்தமான் क्षण, இந்த பிரசன்ட் மூமெண்ட் தான் உண்மையானது. उसी में जीना चाहिए. அந்த லைஃப்ல தான் நம்ம வாழணும். चाय पीते पीते उस दिन मेरे दिमाग से भूत और भविष्य दोनों काल उठ गए थे. இந்த சாயை நான் மெதுவா குடிக்க குடிக்க என்னுடைய மைண்ட்ல இருந்து பூத்த கால், அதாவது பாஸ்ட் டென்ஸும் भविष्य फ्यूचर टेंसम அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட இருந்து போயிடுச்சு. கேவல் வர்த்தமான் क्षण सामने था. என்னோட இந்த பிரசன்ட் மூமெண்ட் மட்டும் தான் என்னோட முன்னாடி இருந்தது. அவர் வஹ அனந்த கால் ஜித்தனா விஸ்திருத் தா. அது மட்டும் இல்லாம அந்த அனந்த கால்,
அனந்த கால் அப்படின்னா அந்த எட்டர்னல் லைஃப் வந்து ரொம்பவும் அதிகமா இருந்துச்சு. விஸ்திருத்னா ரொம்ப எக்ஸ்டென்சிவா இருந்தது. நான் மெதுவா சாய குடிக்க 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 என்னோட லைஃப் ரொம்ப அதிகமா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஜீனா கிசே கஹத்தே ஹை உஸ் தின் மாலூம் ஹுவா. ஜீனா கிசே கஹத்தே ஹை, அதாவது லைஃப்னா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. உஸ் தின் மாலூம், அப்பதான் எனக்கும் புரிஞ்சிச்சுன்னு சொல்றாரு. அந்த சாயாவை மெதுவா குடிக்கும் போது பாஸ்ட் டென்ஸை பத்தியும் ஃபியூச்சர் டென்ஸை பத்தியும் நினைக்காம நான் ஒரு சைலன்ஸ்ல இருந்தேன் இல்லையா, அப்பதான் ஜீனா லைஃப்னா எனக்கு என்னன்னே புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாரு. ஜெயின் பரம்பராக்கு एक बड़ी देन मिली है जापानियों के. ஜென் ட்ரெடிஷன் கொடுத்த பெரிய ஒரு கிஃப்ட் தான் இது ஜப்பானீஸ்க்கு அப்படின்னு சொல்றாரு. லேக்கக் சொன்ன மாதிரியே ரொம்ப சின்ன விஷயத்துல நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லெசன் ரொம்ப சின்னதா இருந்தாலும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப அதிகம் சில்ட்ரன். ஸோ திரும்பவும் ஒரு தடவை ரீட் பண்ணி படிச்சு புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.